ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டீஸ்ட்ரக்சரிங்னா என்ன அப்படின்றத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஏன் டீஸ்ட்ரக்சரிங் வந்து யூஸ் ஆகுது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஸோ டீஸ்ட்ரக்சரிங்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, அதையுமே ES6ல தான் வந்து கொண்டு வந்தாங்க. இந்த டீஸ்ட்ரக்சரிங் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து அரேவையோ இல்ல ஆப்ஜெக்டையோ அதுல இருந்து இருக்கிற வேல்யூஸை வந்து நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா, அது அப்ப அந்த மாதிரி நேரத்துல வந்து எனக்கு வந்து டீஸ்ட்ரக்சரிங் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். இந்த யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு ஒரு 4 பாயிண்ட் வந்து வச்சிருக்கேன். என்னென்ன 4 பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து கோட் ரீட் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா வந்து இருக்கும். என்ன நடக்குது அப்படின்றது ரொம்பவே கிளியரான ஒரு இன்டென்ஷன்ல வந்து இருக்கும். ஸோ செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேரியபிள வந்து அசைன் பண்றது அப்படின்னு சொல்லி இருக்குல்ல, அந்த அசைன்மென்ட் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளா வந்து இருக்கும். ஸோ தேர்ட் விஷயம் வந்து என்னால டிஃபால்ட் வேல்யூஸ் வந்து அசைன் பண்ணிக்க முடியும். ஸோ 4வது விஷயம் வந்து இந்த பாராமீட்டர் ஹேண்ட்லிங். இந்த பாராமீட்டர் ஹேண்ட்லிங் தான் நம்ம வந்து டேட்டாலேருந்து ஏபிஐலேருந்து எடுக்கிறதோ, போறதோ, வரதோ இதெல்லாம் வந்து நம்ம இந்த பாராமீட்டர் ஹேண்ட்லிங்ல தான் வந்து பண்ணுவோம். 2 விதமா வந்து பண்ணலாம். அததான் நான் இங்க வந்து எழுதியிருக்கேன். அரேவா பண்ணும்போது வந்துட்டு நம்ம ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் வந்து போடணும். இதே ஆப்ஜெக்ட் மூலியமா பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்து கர்லி பிரேஸ்ல வந்து போட்டு நம்ம அத வந்து பண்ணணும். இந்த டீஸ்ட்ரக்சரிங்க பத்தி ஃபுல்லுமே டீடைல்டா வந்து பேசியிருந்தோம். எப்படி வந்து பண்ணணும்? எது எதெல்லாம் வந்து பண்ண முடியும்? ஏன் வந்து அத பண்ணணும்? எந்த இடத்துல அது யூஸ் ஆகும்? அப்படின்றத பத்தி ஃபுல்லுமே டீடைல்டா பேசியிருந்தோம். நீங்க அத பார்க்கல அப்படின்னா, மறக்காம அத செக் பண்ணி பாருங்க. நான் அத ரிலேட்டட் வீடியோல குடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.